டிவிகே தலைவர் பற்றி மக்கள் யோசிப்பது என்ன? டிஎம்கே திருப்பி ஆட்சி வந்தா 5 மணிக்கெல்லாம் ஒயின் ஷாப் திறந்திருக்கும், கற்பழிப்பு நடக்கும், கஞ்சா விற்கலாம், எல்லா போலீஸ்காரனும் நம்ம அடிப்பான், சம்பந்தமே இல்லாம பிடிப்பான், காசை வாங்கிட்டு எல்லாம் இங்க பாருங்க தப்பு. இந்த இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, எல்லா இடத்துலயும் போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடக்குதுன்னா கட்ட பஞ்சாயத்து நடக்குது. கட்ட பஞ்சாயத்து நடக்குதுன்னா பணக்காரன் எவனோ அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க, ஏழைங்களை பார்த்து அடிச்சு உதைக்கிறாங்க. பெனிக்ஸ் பெல்ராஜ்னு ஒருத்தனை கொண்டாங்க அதிமுக ஆட்சியில். அதே மாதிரி இப்பயும் நிறைய பேர் இதே பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ திருபுவனத்தில் ஒருத்தனை போட்டு அடிச்சு கொண்டாங்க, ஞாபகம் இருக்கா தெரியல. அந்த நகையை பொய் புகார் கொடுத்தவங்களை பத்தி கண்டுக்கவே இல்லை, ஆனா அவனை அடிச்சு கொண்டுட்டு சாதாரணமா இருக்காங்க. இதை பத்தி டிஎம்கே ஆட்சி எடுக்கவே இல்லை. ஆனா அப்ப இருந்த ஏடிஎம்கே ஆட்சியில் இவங்களுக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. 9 பேர் போலீஸ்க்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, திருப்பூரத்தில் அடிச்சு போலீஸ்காரங்க என்ன தானே கொடுத்தாங்க, அதை கேளுங்க. 8000 பண்றது பயம். ஐயோ எங்க போலீஸ் எங்க மக்கள் வந்து டிவிகேக்கு போடுற போறாங்க பயத்துல எல்லா கிராமத்திலையும் கொடுக்குறாங்க. சிட்டியில கொடுக்கல, சிட்டி மக்கள் கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுனால அவங்ககிட்ட கொடுக்கல. கிராமத்துல மக்களுடைய பலவீனம்னா அந்த பணத்தை கொடுத்து அவங்களை கவர் பண்ணல. பாருங்க, அரசியல்வாதி உங்களை அடிப்பான், போலீஸ்காரன் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பான், நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஆனா திருப்பி டிவிகே விஜய்ன்ற ஒருத்தர் வந்தாருன்னா நம்ம லைஃப்ல திருப்பி மாற்றம் ஒன்று வரும், லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க முடிஞ்சா லைஃப் போடுங்க, இல்ல திருப்பி 5000 10,000 ஓட்டு தான் போடுங்கன்னா போட்டு நாசமா போங்க. நந்தனம் காலேஜ்ல ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவச்சாங்க, அதுவும் கவர்மெண்ட், அதான் அவங்களுடைய ஆட்சிக்காரங்க தான். அந்த நியூஸ் வெளில வந்ததா? இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நியூஸ் வெளில வந்ததா? இதை மட்டும் ஏன் வெளில கொண்டு வராங்க? ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குற்றவாளிக்கு இன்னும் தண்டனை கொடுத்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் பயப்படுற மாதிரி ஒரு தண்டனை ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அடுத்து அந்த தண்டனை செய்யறதுக்கே ஒருத்தவன் யோசிப்பான். அந்த மாதிரி தண்டனை இல்லாத போது குற்றங்கள் நடக்கதான் ப்ரோ செய்யுது. ஸ்டாலின் ஆட்சியில இப்படி இருக்குன்னா அடுத்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். விஜய் ஆட்சியில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அங்கங்க சாப்பிட்டு வரோம்ல, அதுதான் ஜூலி. குறைக்கிற நாய் குறைச்சிட்டு தான் ப்ரோ இருக்கும். ஒரு ஆள் சேர்ந்து பண்றது போராட்டம் இல்லைன்னா ஊரே சேர்ந்து வந்து பண்றதுதான் போராட்டம். அது நாய், அது கூட யாரும் போக மாட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு 10 மணிக்கு வீட்டுக்குள்ள போயிட்டேன்னா அதுக்கு அப்பதான் சேஃப்டி, அதுக்கு மேல வெளில போக முடியுமா? பப்பு போற பொண்ணே நீ என்ன சொல்லுவ, தப்பா தான் பேசுவ. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியும் அவ எப்படின்னு. நாங்க விட்டுவோமா ப்ரோ? நாளைக்கு பிரச்சாரம்னா இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு ஓட்ட எப்படி ப்ரோ? நாங்க பிரச்சாரம் பண்றதுல வந்து பிரச்சாரத்தை பண்ண சொல்ல நாங்க பாத்துக்கிறோம். ஜூலியை காணோம், ரோட்ல நாய் தான் ஓடுது, அப்ப அதுதான் ஜூலியா? இன்னைக்கு ஒரு பெண் கொல்லப்பட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. காலையில் அவங்க 8000 ரூபாய் கூப்பன் ஏன் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க அசிங்கமா பேசியிருக்காங்க டிஎம்கே காரங்க. அவங்க அந்த மன உளைச்சல்னாலேயே இன்னைக்கு அவங்க தூக்க போட்டு செத்துருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது எந்த தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுதுன்னு தெரியல. எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டில், தேர்தல் கமிஷன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். மாற்றம் உண்டாகும். டிவிக்கு 2026 சிஎம் ஆவாரு எங்க அண்ணன் விஜய். காசை வாங்கிட்டு பேசுறாங்க. நாங்க இவ்வளவு தூரம் காசுக்காக இல்லாம எங்க அண்ணனுக்காக நின்று பேசுறோம், வேற யாருக்காக நின்று பேசுறோம்? ஈக்காக்கா இல்ல ப்ரோ, பீச்ல ஒரு ஈக்காக்கா இல்ல. அந்த நாயை மட்டும் லெஃப்ட் ரைட் திருப்பணும், செவரெல்லாம் திருப்பணும் ப்ரோ. இதுல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க விஜய் பத்தி, அவர் வந்து கூட்டமா இருக்க இடத்துல அவரால் நிக்க முடியலன்றாங்க, நான் வந்து தனியால போராடினேன். அந்த வீடியோ பார்த்தா அவங்க மட்டும் தான் இருக்காங்க, அந்த போர்டை வச்சுட்டு வேற யாருமே இல்ல. வீடியோ எடுக்கிறாங்க அவர் மட்டும் தான் இருந்தாங்க, ஜூலியை தவிர அங்க வேற யாருமே இல்ல. நாய் கூட அங்க இல்ல. அங்க பார்க்கும்போது ஒரே ஒரு மேன் தான். அந்த மேன் இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு எதுவுமே பண்ணல. அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கே அந்த கிரௌடையும் அந்த சத்தத்தையும் நீங்க கேட்டு பாத்துக்கணும். கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது டிவிகேக்கு ஒரு கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. சோ டிவிக்கு கொள்கையா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொள்கைன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தாம இருக்கிறது தான் அவருடைய கொள்கை. அவரு எல்லாருக்குமான ஒரு தலைவர். அவர் தமிழ் தேசியமும் வேணும்ன்றாரு, திராவிடமும் வேணும்ன்றாரு. என்ன தப்பு? ஒரு ராணுவ வீரன் கிட்ட போய் நீ தமிழை பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல, திராவிடம் பேசினா போதும். இந்தியா, நான் ஒரு இந்தியன், அவ்வளவுதான். ஆவான் எந்த ராணுவ வீரனாவது முஸ்லீம் வீரனு, தமிழ் வீரன் அப்படியா சொல்லிருக்கோம்? நம்ம இந்திய ராணுவ வீரன், சிப்பாய், படை வீரன், போர் வீரன், இப்படிதானே பேசிக்கோம். சோ விஜய் இந்த கருத்தை சொல்றதுல என்ன தப்பு? என் மொழிக்கும் இனத்துக்கும் ஒரு விஷயம் வந்து நிறுத்துதுன்னா அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. இதை விட என்னங்க ஒரு நல்ல தலைவரை உருவாக்குறதுக்கு அவருக்கு? எப்பவுமே மக்கள் அடிச்சுக்கிறது, தலைவர்கள் வேடிக்கை பாக்குறதுமா இருக்கு. இப்ப தலைவர்கள் அடிச்சுக்கிறாங்க, மக்கள் வந்து தீர்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்காங்க. சோ நாங்க ரொம்ப சந்தோஷமான இடத்துல இருக்கோம். இதுதான் உண்மையான அரசியல். அடிச்சு மோதிட்டு ஒருத்தர் நல்லது செய்ய வரும்போது அவங்கள நீங்க எதிர்க்கிறது, இதெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். நாங்க எல்லாம் எங்களுடைய 60 கேமரா 70 கேமரா தான் பிக் பாஸ்ல பாத்துருப்பீங்க. இங்க கோடிக்கணக்கான கேமராஸ் பாத்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா சரியான தீர்ப்பு இந்த எலெக்ஷன்ல கொடுப்பாங்க. நாங்க இது வரைக்கும், நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எனக்கு 45 வயசை நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்து யாருமே வந்து ஐயோ எனக்கு ஓட்டர் லிஸ்ட் இன்னும் வரல, என் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வரல, எனக்கு ஓட்டர் ஐடி வரல அப்படின்னு கவலைப்பட்டு நான் இந்த காதுல கேட்டதே கிடையாது. எனக்கு இன்னும் ஓட்டர் ஐடி வரல, வந்தாதான் நான் ஓட்டு போடுவேன்னு சொன்ன ஜனங்களை
எனக்கு எப்ப ஓட்டு போட எனக்கு உரிமை கிடைக்கும்னு சொல்லி மக்களை பேச வைக்கிறான் பாருங்க ஒரு தலைவன். ஏன் அவர் வந்து அந்த கண்டிப்பா நல்லது தானே. எப்ப நான் இது நம்ம உரிமை இது நம்ம கடமைன்னு ஒருத்தர் புரிய வைக்கிறானோ. கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது டிவி கேக்கு ஒரு கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. சோ டிவி கொள்கையா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொள்கைன்னு சொல்லி எல்லாரும்